ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது 2 days எடுத்த vlog. அதை மர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days நல்ல மழை. ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட். அதனால நான் மார்னிங் செடிக்கு எப்போவுமே எழுந்ததுமே வாக்கிங் போயிட்டு வந்தோடனே தண்ணி ஊற்றிடுவேன். பட் மழை பெஞ்சதுனால தொட்டியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது செடியிலலாம். ஸோ அதனால நாளைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால சரி செடிக்கு தண்ணி விட்டுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு ஊற்றிட்டு வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பால்கனியில் இருக்க கம்பு செடி. நம்மளோட vlog ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பால்கனியில் புறா வரும். அதுக்காக நான் கொஞ்சம் கம்பு தண்ணியெல்லாம் வைப்பேன். ஸோ அது சாப்பிடும்போது செதறின இது தொட்டியில் விழுந்திருக்கும் போல். அதுலேருந்து இந்த கம்பு செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த கம்பெல்லாம் நீங்கள் ஒரு செடியாக பார்க்கல, கடையிலேருந்து பேக்கெட்டில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம பால்கனியில் பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்க்காதவங்களுக்கு தெரியாது இல்லையா அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் வளரும். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் அப்படியே என்னோடய குக்கிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு நைட் டைம் ரொட்டீன் மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அடுத்த நாள் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டைம் சேவ் பண்ணிக்க முடியும், உங்களோட எனர்ஜியும் சேவ் பண்ணிக்க முடியும், பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக உங்களோட வேலைகள்லாம் பார்க்க முடியும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான டிப்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நைட் கிச்சனில் சமையல் வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes மட்டும் எடுத்து உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பையும் சிங்க் ஏரியாவையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போனீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் உங்களோட கிச்சனுக்குள்ளே நீங்கள் போகும்போதே அந்த ஃப்ரெஷ்ஷான கிச்சனை பார்க்கும்போது உங்களுக்கே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட சமையல் வேலைகளை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த க்ளீனான கிச்சன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது டிப் என்னென்னா, அடுத்த நாள் வேலைகளுக்கு தேவையானதை முதல் நாளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. நாளைக்கு ஃபுல் டேவும் என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்றத வீட்டில் இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா காலையில் சமையல் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் அடுத்த நாள் என்ன போட்டுட்டு போகிறீங்க அப்படின்றது பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னும் அயன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு 5 minutes அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு உங்களோட ஷூலாம் க்ளீன் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு லேப்டாப் பேகு, அப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது, அப்புறம் நம்மளோட ஹெல்மெட், ஸ்கூட்டி கீ இல்லைனா கார் கீ இதெல்லாம் நம்ம கிளம்பி போகிறப்போ அந்த வாசலுக்கு முன்னாடி எந்த ஒரு டேபிள் உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ இல்லை சேர் ஏதாவது நியர்பையாக இருக்கோ அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த வாசலை ஒட்டி நம்ம கிளம்பும்போது கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவும் மறக்காமலும் எடுத்துகிட்டு போவோம். இந்த விஷயங்கள்லாம் முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இந்த ஒவ்வொரு குட்டி விஷயங்களுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்காக ரொம்ப டென்ஷனாக அந்த வேலைகளை செய்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கவும் முடியும். குயிக்காக நம்ம எழுந்து கிளம்புறதுக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது டிப் எதை பற்றினா, நம்மளோட ஸ்கின் கேர் பற்றி. நீங்கள் எவ்வளோ லேட்டாக ஆஃபீஸ் முடித்து வேலையெல்லாம் முடித்து டயர்டாக வந்தாலும் சரி, அந்த டயர்ட்னஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு 2 minutes எடுத்து உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் மார்னிங் போட்டிருந்த மேக்கப் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதை மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு தூங்க. மேக்ஸிமம் போனால் 2 to 5 minutes தான் அதுக்காகும். அதுக்கு நம்ம இது இப்போ பண்ண வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணாமல் தூங்க போகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களோட ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஸோ எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட ஸ்கின் அடுத்த நாள் மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ப்ளஸ் எப்போவும் உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நான் சொல்ல போகிற ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பெட்டுக்கு தூங்க போயிருப்பீங்க இல்லையா, அப்போது தூங்குறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி அப்படியே பெட்டில் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குங்க. அப்படி உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற ஹேபிட் இல்லை அப்படின்னா
ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. இல்லைங்க இது ரெண்டுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்னிங்கன்னா, கண்ணை மூடி இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன வேலைகள்லாம் பண்ணிங்க அப்படின்றத ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்றதே நமக்கு மறந்து போயிடும். அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்க ஆரம்பித்தோன்னா நம்மளோட மெமரி பவர் வந்து கம்மியாயிட்டே போயிடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும், நம்மளோட மெமரி பவரை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்குறது. இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம என்ன வேலைகள்லாம் பண்ணோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம், எந்த வேலைகள்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் முழுவதையும் ஒரு 5 நிமிஷம் ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இவ்வளோ ப்ரொடக்டிவாக அந்த நாளில் இருந்திருக்கோமா, இல்லை இன்றைக்கி கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவாக இல்லையா, ஏன் இல்லை அப்படின்றதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களோட மெமரி பவரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆக்கிறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் ப்ரேயரோ மெடிடேஷனோ பண்ணிவிட்டு தூங்கும்போது உங்களோட தூக்கம் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நைட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்ஸும், பெட்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு தடவை நடந்து போய் பாருங்கள். அங்கே எல்லா திங்ஸும் நீங்கள் வச்ச இடத்துல நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய வீட்டில் இருக்காது. ஏன்னா படித்த பேப்பர் வந்து அப்படியே அங்கே டீப்பாயில் இருக்கும், இல்லை சோஃபாவில் இருக்க அந்த பில்லோலாம் கலைஞ்சு கிடக்கும். வீட்டில் வந்து நோட் புக்ஸ் எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைனிங் ஹாலில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்கே பொருள்லாம் கலைஞ்சு கிடக்கும். அதை ஒரு 5 நிமிஷம் எடுத்து அதை இருந்த இடத்துல திருப்பி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நீட் பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த க்ளீனிங் வேலைகளுக்குன்னு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்குவீங்க பார்த்தீங்களா, அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ப்ளஸ் மார்னிங் எழுந்திருக்கும் போது வீடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிச்சன் வேலைகளை நம்ம ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த ஒரு க்ளீனிங் வேலைகளை நைட்டே முடிச்சு வைக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறீங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்க விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் சரி, உங்களோட ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி அவங்களோட டே எப்படி போச்சு, அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இது தவிர்த்து ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் மனசு விட்டு சந்தோஷமாக பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களுக்குள்ள இன்னுமே புரிதல்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதன் மூலமாக உங்களோட சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதம் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன தான் சம்பாரிச்சிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாலுமே அவங்களுக்காக அன்பாக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் மோஸ்ட்லி நிறைய வீட்டில் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த டைம் கிடைக்காதப்போ தான் நீங்கள் எனக்கான டைம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லியே நிறைய வீட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். வீட்டில் வந்து எல்லாரையும் ஹாப்பியாகவும் வச்சுக்கணும், நீங்களும் உற்சாகமாக உங்களோட வேலைகளை பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியோட எப்போவுமே கொஞ்சம் நேரம் டெய்லி பேசிஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களோட வேலைகளை உற்சாகமாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.